மேகி ஆம்லேட் செய்யலாமா? அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 3 ரோல் வந்து மேகி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 பாக்கெட் மேகி மசாலா போட்டுக்கிடுங்க. போட்டு வேக வைக்கலாம். 5 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டாச்சு. நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா கலந்ததை நம்ம வேக வச்சு இறக்கி வச்ச மேகியில் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கிடணும். மேகியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடுங்க. தோசைகளில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஒரு கரண்டி எடுத்து இப்போ ஆம்லேட் மாதிரி தேய்ச்சிக்கிடுங்க. சின்னதாக ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்படி மாற்றி போட்டுக்கிடுங்க. 2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டான மேகி ஆம்லேட் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்போவும் நம்ம மேகி செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி மேகி ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடித்தமான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.